வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அரிசி உப்மா. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம சவுத் இண்டியன்ஸ் நமக்கு இங்கே அரிசி தான் பேஸு. அதை வச்சு தான் அந்த நாளில் நிறையா பிடி கொழுக்கட்டை, அரிசி உப்மா, உதிரி உப்மா, இந்த மாதிரி அரிசியை பேஸ் பண்ணியே நிறையா டிஃபன் இருக்கும். அதில் ஒன் ஆஃப் த ஓல்டு டிஷ் இந்த அரிசி உப்மாவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரவா உப்மா பிடிக்காதவாளுக்கு கூட அரிசி உப்மா பிடிக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வீட்லேயே எப்படி அரிசி உப்மாவுக்கு உடச்சிக்கிறது அப்படின்றதுக்கு காமிச்சிடுறேன். நீங்கள் இது மிஷின் போய் தான் உடைக்கணுமோ அப்படின்லாம் கவலையே இல்லை, வீட்லேயே உடச்சிடலாம். இதை ஒரு கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன், ஒரே ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 10 மிளகு, தண்ணி தெளித்து இது அப்படியே ஒரு ஓரத்தில் ஒரு 15 நிமிஷம் விட்டேன்னா அரிசி நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் இதை பொடி பண்ணிக்கலாம். இப்போ இது ஊறின்னு இருக்கு, இது ஒரு 10-15 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம தாளித்து கொட்டி இதுக்கு வேணுங்கிற தண்ணியெல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் பண்ணிக்கலாம். அரிசி உப்புமா பழைய நாளெல்லாம் ஃபுல்லாக தேங்காய் எண்ணெயில் பண்ணுவாள். நம்ம இப்போ கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், கொஞ்சம் ஏதாவது சன்ஃப்ளவர் ஆயில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். ரெண்டு ஸ்பூன் சஃபோலா, எண்ணெய் காயட்டும். இதில் நிலக்கடலை, நீங்கள் கடுகு உளுத்தம் பருப்புலாம் தாளிக்கிறதே நிலக்கடலை வேணுங்கிறவா அதையும் போட்டு நல்லா பொரிச்சிட்டு போட்டுட்டேனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி எங்கிட்ட நிலக்கடலை இல்லை, அதனால நான் போடலை. ஒரு ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். கடுகு வெடிச்சிட்டு உளுத்தம் பருப்பு போடுறேன். அதில் மிளகு வேற போட்டிருக்கோம், அதனால் மிளகா வத்தல் நீங்கள் எவ்வளோ காரம் தாங்குன்னு பார்த்து போட்டுக்கோங்க. 4 போட்டிருக்கேன் நான். 1/2 ஸ்பூன் கிட்ட பெருங்காயப்பொடி, கருவேப்பிலை. பழைய நாள்லாம் இது ஒரு வெங்கல உருளியில் இல்லை வெங்கல பானையில் அப்படி பண்ணி அதுலேயே மூடி வச்சு பண்ணுவா. இப்போ நம்மளாம் ஒரு ஷார்ட் இது கண்டுபிடிச்சி இதை நல்லா தண்ணி விட்டு கலந்து இது பண்ணிவிட்டு குக்கருக்குள்ளே வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, நல்லா 15 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இது நல்லா வெந்தும் போயிடும். அதனாலலாம் வேகணுன்னே 1 மணி நேரம் கிட்ட ஆகும் அரிசி உப்புமாவுக்கு. ஒரு 3-4 ஸ்பூன் தேங்காய் போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு தண்ணி விடலாம். 1 கப் அரிசி எடுத்திருக்கேன், 3 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு. இது ஒரு கொதி வரட்டும், அதுக்குள்ளே இது நம்ம பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம விட்ட தண்ணியெல்லாம் இஞ்சிண்டு பொலன்னு எடுத்து பாருங்க. இப்போ இதை ரவையாக உடைச்சோன்னா சரியாக இருக்கும். மிக்சியில் போட்டாச்சு. இதை இப்போது ரவையாக உடைச்சிக்கலாம். ஆல்ரெடி கொஞ்சம் நல்ல பெரிய ரவையாக உடஞ்சிருக்கு, இன்னும் கொஞ்சம் உடச்சிக்கலாம்.
பார்த்தீங்கன்னா நல்லா ரவை ரவையாக உடச்சாச்சு. இது பார்த்தீங்கன்னா இதில் அடியில் மாவு இருக்கும், நம்ம இப்படி தொடர்ச்சி கையில் வருது பார்த்தீங்களா. இந்த மாவு வந்து சம்டைம்ஸ் ரொம்ப குழன்னு ஆகிடும் உப்புமா. அதனால் உங்களுக்கு உதிரி உதிரியாக உப்புமா வேணும்னா இதை ஒரு தடவை நல்லா சலிச்சு எடுத்துகிட்டு வந்துடுறது நல்லது. இப்போ சலிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதெல்லாம் நம்ம இது சலிச்சிட்டோம். சலிச்சதில் இத்தனை மாவு இருக்குது. இது வந்து அரிசி உப்புமாவோடையே கலந்ததுன்னா ஒரு மாதிரி குழன்னு இருக்கும், உதிரி உதிரியாக வராது. அதனால அது சலிச்சு எடுத்துக்கிறது நல்லது. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சுட்டு, இது எனக்கு பிடிக்கும் அதனால் நான் ஒரு சின்ன பீஸ் வெல்லம் போடுறேன். உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் போட்டுக்க வேண்டாம். தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இந்த அரிசியில் கொட்டலாம். தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம உப்பு போட்டோம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பீஸ் வெல்லம் போட்டிருக்கேன். இப்போ பொடி பண்ண இந்த அரிசி இல்லாமல் இதுக்குள்ளே போட்டாச்சு. நம்ம இதை குக்கருக்குள்ளே தான் வைக்க போகிறோங்கிறதுனால குக்கரை ரெடி பண்ணிக்கலாம். குக்கர் தான் பண்ண போகிறோன்றதுனால இப்போ குக்கரை ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி நான்ஸ்டிக்லலாம் பண்ணினோன்னா சீக்கிரமே தண்ணியெல்லாம் வற்றி போயிடும். அப்படி அட் த சேம் டைம் அடிகனமாலாம் இருக்காததுனால இது வெந்து போன மாதிரி நம்ம நினச்சிப்போம், ஆனால் அது ஆகாது. அதனால் நம்ம குக்கருக்குள்ளே எடுத்து வச்சு ஒரு 3 விசில் வாங்கிறது நல்லது. இதை வந்து இதில் மாற்றிடலாம். இதை குக்கரில் வச்சாச்சு, மூடி போட்டுடலாம். ஒரு 3 விசில் வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். இப்போது நம்ம வந்து எல்லாராலையும் பேசப்படுற, மீடியாவிலலாம் நிறையா சொல்கிற காஞ்சிபுரம் அத்திவரதரை பற்றி ஒரு சின்ன சமாச்சாரம் நம்ம இப்போ பார்க்கலாம். என்னன்னு கேட்டேன்னா, பிரம்மா வந்து ஒரு தடவை ஒரு பெரிய யாகம் பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கு வந்து இது எனக்கு எங்கள் தாத்தா சொன்னதை வச்சுன்னு நான் இதை சொல்கிறேன். மித்தவாக நிறைய பேர் டிஃப்ரெண்ட்டாக கதை சொல்லுவா. எனக்கு அதை பற்றிலாம் தெரியல. பிரம்மா ஒரு தடவை யாகம் பண்ணிட்டு இருக்கிறதே அவர் சரஸ்வதியை கூப்பிடாமல் அவர் யாகம் பண்ணுறார். அப்போது நம்மளையே நம்ம ஆத்கார் கூப்பிடல பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த யாகத்தை நம்ம அழிக்கணும் அப்படின்ற ஒரு உத்வேகத்தில் ரொம்ப வேகமாக நதியாக வராளாம். அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த யாகம் வந்து உலக க்ஷேமத்துக்கோசரம் அவர் பண்ணுறார், அதுவும் பெருமாளை நோக்கி பண்ணுறார். அப்படிங்கிறதுனால விஷ்ணு என்ன பண்ணுறார், அங்கே அந்த நதியை தடுத்து நிறுத்துறதுக்கோசரம் ஒரு ஒரு உருவம் எடுத்துன்னு வந்து அந்த நதியை தடுத்து நிறுத்துறார். அப்போது சரஸ்வதியும் ஆஹா விஷ்ணுவே இதை வந்து இந்த யாகத்தை ஏற்றுக்கிறார் போல இருக்கு, நம்ம ஏன் இதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. அப்புறம் வந்து இந்த பிரம்மா என்ன பண்ணுறாருன்னா, விஷ்ணு வந்து அந்த கோலத்தில் அப்படியே கண்டு அதை வந்து ஒரு அத்தி மரத்தில் வடித்து இந்த யாகம் நடக்கிற இடத்துல வைக்கிறார். அந்த யாகம் நடக்கிற இடத்துலேருந்து ஒரு தீப்பொறி வந்து அந்த அத்தி மரம்னு நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பேன், அது ரொம்ப விசேஷமான மரம். அது அந்த மரத்து மேலே பட்டதும் சிலை வந்து கொஞ்சம் பின்னமாயிடுறது. அப்போது பிரம்மா ரொம்ப வருத்தப்படுறார். நான் லோகக்ஷேமத்துக்கோசரம் இந்த யாகத்தையும் பண்ணி உங்களை கூட வச்சுன்னு உங்கள் மேலேயே நெருப்பு படும்படியாக பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறார். அப்போது மகாவிஷ்ணு சொல்கிறார், அத்தி மரத்தினால வெடிச்சதுனால அத்தி வரதன் வரம் எல்லாருக்கும் எல்லாருக்கும் என்ன வரம் கேட்குறாளோ அந்த வரத்தை கொடுக்குற இதுவாக இருக்கிறதுனால அவருக்கு அத்தி வரதர்னு பேர். அப்போது விஷ்ணுவே சொல்கிறார், நீ இந்த சிலையை வந்து இந்த கோவிலில் இருக்கிற குளத்தில் ஒரு ஒரு பேழையில் வச்சு உள்ளே வச்சுடுங்கோ. எனக்கு ஒரு 40 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அவர் வெளியில் வருவார். 40 வருஷம் நான் அந்த தண்ணியில் வந்து என்னோடய சூடை தணிச்சுட்டு நான் உள்ளே இருக்கேன். பட் நீ வந்து வடித்ததை எல்லாரும் பார்க்கணும், அதுக்கோசரம் நான் 40 வருஷத்துக்கு ஒரு தடவை 48 நாள் வெளியில் வந்து எல்லாருக்கும் காட்சி தரேன் அப்படின்னு சொல்லி பிரம்மாவுக்கு விஷ்ணுவே வரம் கொடுத்துருக்கு. அப்படி நடக்கிறது தான் இந்த இது. ரொம்ப விசேஷமான ஒரு விழா இது. நம்ம எல்லாரும் போய் அத்திவரதரை
எல்லாரும் போய் அத்திவரதரை தரிசனம் பண்ணிவிட்டு நிச்சயமாக வரணும். அது இந்த 48 நாளுக்குள்ளே எல்லாருக்கும் எப்போ டைம் கிடைக்குமோ அப்போ போய் பார்த்துடலாம். எனக்கே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போனேன்னா. என்னுடைய இதில் நான் இன்னும் 40 வருஷம் இருக்க போகிறதில்ல. முதல் 40 வருஷத்தில் பார்த்தேன்னா நான் சின்ன பொண்ணாக இருந்தேன். எனக்கு அப்போது அவ்வளோ தூரம் சுவாமியோட இதெல்லாம் தெரியல. இந்த கதையெல்லாம் கேட்டிருக்கேனே ஒழிய இந்த கதைக்கான அந்த தாத்பரியத்தையே கூட நான் வந்து உணர ஆரம்பித்தது நல்லா கொஞ்சம் மெச்சூர்டாகி கல்யாணம் ஆகி குழந்தையெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் ஓஹோ இதெல்லாம் நல்லா தான் தாத்தா நமக்கு இந்த கதை சொல்லியிருக்கா அப்படின்னு நாங்கள்லாம் உணர ஆரம்பித்தோம். எல்லா குழந்தைகளுக்குமே அதுதான். அது முடிஞ்சால் உங்கள் குழந்தைகளையும் கூட்டின்னு போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இது உப்புமா 3 விசில் 4 விசில் வந்துடுத்து. அடுப்பு அணைச்சிட்டு ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறமா திறந்து காமிக்கிறேன். ப்ரெஷர் இறங்கிடுத்து. எல்லாம் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்கும். நல்லா வேகவும் வெந்துடுத்து குக்கரில் வச்சதுனால. அரிசி உப்புமா ரெடி. எந்த சட்னி குழம்பு சாம்பார் எதோட வேணாலும் சாப்பிட்லாம். இங்கே ஆனால் அந்த மாதிரி கனமான பாத்திரத்தில் பண்ணினேன்னா இன்னும் ஒரு இது கிடைக்கும். என்னென்னா அடியில் வந்து அந்த ஒட்டின்னு இருக்கிற உப்புமாலாம் கரன்னு இருக்கும். அதை சாப்பிட்றதுக்குன்னே நாங்கள்லாம் அந்த நிறைய சத்தம் போடுவோம். இப்போல்லாம் அதெல்லாம் பண்ணுறதில்ல. அதனால் இப்படி தான் பண்ணுறோம். பிகாஸ் அதுக்கு வேணுங்கிற அளவுக்கு அது எண்ணெயும் விடணும். அந்த எண்ணெயை விட்டால் தான் அடியில் அந்த இருக்கிற உப்புமா அந்த உருளியில் இருக்கிற உப்புமா நல்லா கரன்னு ஆயிருக்கும். அதை யார் பிச்சு திங்கிறதுன்றது தான் ஒரு பெரிய போட்டியாக இருக்கும். இப்போலாம் அவ்வளோலாம் எண்ணெய் விடுறதுக்கு எல்லாருமே யோசிக்கிறா. ஸோ இந்த வருஷன் ஆஃப் அரிசி உப்புமா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. நன்றி, வணக்கம்.